நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம ரகர வேறுபாடு சொற்களை பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி ஆ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஈ வரிசையில பெண்டிங்ல இருக்கிற சொற்களை பார்க்க போறோம். அடுத்ததா வேற என்ன சொல்றா ஈ வரிசை. ஈ வரிசை, ஈ வரிசை, அடுத்ததா ஊ வரிசை. இந்த வரிசையில இருக்கிற ரகர வேறுபாடு சொற்களை பார்க்க போறோம். ஒலி வேறுபாடு சொற்கள்னு எடுத்துனா கட்டாயம் அவங்கள ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ நம்ம குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ல இடம்பெறுது. ஸோ நம்ம இப்பதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு சேர்த்து வச்சோம்னா தான் எக்ஸாம் டைம்ல நமக்கு மொத்தமா படிக்காம இருக்கிறத ரிவைஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு நம்ம இதை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த எதுவுமே மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? இன்னைக்கான சொற்களுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஈ வரிசையில பேலன்ஸ் இருக்கிறத பார்க்க போறோம். அது இல்லாமல் ஈ வரிசை, ஊ வரிசை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு இரு. ஓகேங்களா? சின்ன ரூ பெரிய ரூ. இரு. ஓகேங்களா? எங்கேயாச்சும் போனோம்னா இருப்பா கொஞ்ச நேரம், இருமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ அதுல யூஸ் பண்ற இரு அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னா உட்கார். ஓகேங்களா? உட்கார். இனிமேல் உங்களுக்கு இருன்னு யாருன்னா சொன்னா இந்த உட்கார் அப்படின்ற பொருள் ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சு வச்சுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது. இரு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? உட்கார் அப்படின்ற பொருள் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் இருப்பா கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு சொல்றாங்கன்னா உட்கார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு என்பதற்கு பொருள் என்னன்னா உட்கார். அடுத்ததா இரு. ஓகேங்களா? சின்ன ரூ பெரிய ரூ. ஓகேங்களா? பெரிய ரூக்கு என்னன்னு பார்த்தோம்னா தண்ணியே இருங்க. ஓகேங்களா? நம்ம பேச்சு வழக்குல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தண்ணியே வடிகட்டுறதுக்கு தண்ணியே இரு. ஓகேங்களா? இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? வடிகட்டுறதுக்கு இருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த இருதான் இது. இருனா என்னன்னா வடிகட்டு. ஓகேங்களா? தண்ணியே இருங்க. ஓகேங்களா? தண்ணிய இருங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த இரு. ஓகேங்களா? பெரிய இரு வந்தா வடிகட்டு அல்லது இன்னொரு பொருள் இருக்கு ஒடி. ஓகேங்களா? இருனா உட்காரு, இருனா வடிகட்டு, ஒடி. ஓகேங்களா? இருனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? உட்கார் அப்படின்றது ஞாபகம் வரணும். அதுவே இருனா தண்ணியே இருக்கிறது. ஓகேங்களா? பேச்சு வழக்குல நம்ம நிறைய இந்த சொல்ல யூஸ் பண்ணுவோம். தண்ணியே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்போ இருனா என்ன? வடிகட்டு, இன்னொரு பொருள் ஒடி. ஓகேங்களா? அடுத்ததா இருக்கு இருக்கு. நம்ம பேச்சு வழக்குல இருக்கு யூஸ் பண்ணுவோம், எழுத்து வழக்குல இருக்கிறது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுல இந்த இருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்களுள் ஒன்று. நம்ம யூஸ் பண்ற இருக்கு வேற, இங்க பொருள்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா வேதங்களுள் ஒன்று. ஓகேங்களா? வேதங்களுள் ஒன்று. ஓகேங்களா? அடுத்ததா இருக்கு, இறுக்கி கட்டுப்பா. உங்களை ஏதாச்சும் ஒண்ணு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அதே நல்லா இறுக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா இருக்கு இந்த ரூ. ஓகேங்களா? இந்த ரூ வந்தாதான் அந்த இறுக்கி கட்டு. ஓகேங்களா? இருக்குன்னா என்னன்னா அழுந்த கட்டு. என்னது? அழுந்த கட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ரூ வந்தாதான் இறுக்கி கட்டுறது. ஓகேங்களா? இந்த கட்டை நல்லா இறுக்கி கட்டுங்க. ஓகேங்களா? இந்த கயிறை நல்லா இறுக்கி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ இந்த இருக்குன்னா அழுந்த கட்டு, இந்த இருக்கு அப்படின்னா வேதங்களுள் ஒன்று. அடுத்ததா இருப்பு இருப்பு. ஓகேங்களா? பாருங்க, இருப்பு அப்படின்னா என்னன்னா நிலைமை. என்னது? நிலைமை. ஓகேங்களா? அதுவே இருப்பு அப்படின்னா என்னன்னா குடியிறை. ஓகேங்களா? அது என்ன குடியிறை? உங்களுக்கு படிக்கும் போதே ஒரு டவுட் வரும், அது என்ன குடியிறை? அப்படியே இந்த இறைக்கு, ஓகேங்களா, இந்த இறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இங்க வாங்க, ஈ வரிசையில இருக்கிற இந்த இறை. இறைனா என்ன? சிம்பிளா நமக்கு இறைனா என்ன சொல்லுவோம்? ஒண்ணு கடவுள் சொல்லுவோம். ஓகேங்களா? இறைனா கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன இறை அப்படின்னு பார்த்தோம்னா வரி. ஓகேங்களா? என்னது? இறைனா ஒண்ணு கடவுள்னு சொல்லுவோம், இன்னொரு பொருள் என்னன்னா வரி. ஓகேங்களா? அந்த வரி தான் இது. இருப்பு அப்படின்னா என்ன? குடியிருக்கிறதுக்கான வரி. ஓகேங்களா? குடியிருக்கிறதுக்கான வரி பேருதான் என்ன? இருப்பு. ஓகேங்களா? இந்த இருப்புனா நிலைமை. ஓகேங்களா? இருக்கிற நிலைமை. அதுவே இருப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா குடியிறை. ஓகேங்களா? இதுல இறை அப்படின்னா என்னன்னா வரி கட்டுறது. குடியிருக்கிறதுக்கான வரிக்கு பேரு தான் என்ன? இருப்பு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். நிறைய சொற்கள் ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இறக்கு எத்தனை இடத்துல சாதல் சாதல்னு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இறை சின்னரா போட்டு வந்துச்சுன்னா யாசித்தல் யாசகம் இந்த பொருள்லயே வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இறை அப்படின்னா என்னன்னா ஒண்ணு கடவுள், இன்னொன்னு வரி. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா குடியிறை அப்படின்னா என்னன்னா குடியிருக்கிறதுக்கான வரி. ஓகேங்களா? அடுத்த சொற்களுக்கு வருவோம். 4வது சொல் இரும்பு இரும்பு. பாருங்க, இரும்பு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மெட்டல் இரும்பு. ஓகேங்களா? ஒரு பொருட்களை நம்ம கேட் செய்யறதுக்கு, ஓகேங்களா, வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இரும்பால செஞ்ச கம்பிகள்லாம் யூஸ் பண்றோங்களா, அந்த இரும்பு தான் இது. இரும்புனா என்னது? அதே இரும்பு.
ஓகேங்களா பாருங்க. அடுத்ததா சின்ன ரூ. ஓகேங்களா, சின்ன ரூ இரும்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது பெரிய ரூ, சாரி பெரிய ரூ இது. இரும்பு அப்படின்னா என்னன்னா சிறுமலை. ஓகேங்களா, சின்ன மலைக்கு பேர் என்ன? இன்னொரு டைம் நீங்க சின்ன மலையை பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இரும்பு. ஓகேங்களா, இதுக்கு பேரு சின்ன மலை இல்ல இரும்பு அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, எங்கேயாவது நீங்க மலையை பார்த்தாலே உங்களுக்கு சின்ன மலையா இருந்தா அதுக்கு பேர் இரும்பு அப்படின்றத ஞாபகம் வரணும். ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா நீங்க எங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன மலையா இருக்கு அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்கு இரும்பு அப்படின்ற பொருள் ஞாபகம் வரும். ஓகேங்களா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இறை. ஓகேங்களா, எனக்கு இன்னைக்கு இறை சிக்கிடுச்சு அப்படின்னு ஒரு பறவை சொல்லுதுன்னு வச்சுக்கோம். அப்ப இறைனா என்னன்னு வரும்? ஆகாரம், உணவு. ஓகேங்களா, சிம்பிளா சொல்லணும்னா ஆகாரம். ஓகேங்களா, இறைனா ஆகாரம். இந்த இறைனா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் கடவுள் அப்படின்ற பொருளே வரும். இன்னொன்னு வரி. ஓகேங்களா, அடுத்ததா ஈர் ஈரு. ஓகேங்களா, ஈல பார்த்தோன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்கு, ஈர் ஈரு. ஓகேங்களா, ஈர் அப்படின்னா என்னன்னா இழு, ஈர்னா இழு. அதுக்கு அடுத்ததா ஈரு நம்ம சொல்லுவோம், ஈறு கெட்ட எதிர்மறை பெயர் எச்சம். ஈருனா என்னது? ஒரு சொல்லோட கடைசியில இருக்கிறது. ஓகேங்களா, அது கெட்டு போயிடும். அப்போ ஈறு என்பது என்னன்னா முடிவு, கடைசியா இருக்கிறது. ஓகேங்களா, அப்போ ஈருனா என்னது? முடிவு. ஈர்னா இழு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈர் அப்படின்னா இழு, அதே ஈருனா முடிவு. இறைனா ஆகாரம். வேற என்ன சொல்லலாம்னா இன்னொரு பொருள் கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஒலி. ஓகேங்களா, இறைச்சலா இருக்குப்பா, ஒரே இறைச்சலா இருக்கு, சவுண்டா இருக்கு சொல்றோங்களா, அந்த ஒலி. ஓகேங்களா, இறைனா ஒன்னு ஆகாரம், இன்னொன்னு ஒலி, ஒலியும் சொல்லலாம். அடுத்ததான் இறைனா கடவுள், வரி. ஓகேங்களா, ஈர்னா இழு, ஈருனா முடிவு. ஈ வரிசையில முடிஞ்சு. அடுத்ததா ஊ வரிசைக்கு வருவோம். உரல் உரல். ஓகேங்களா, உரல் இந்த வார்த்தை படிக்கும் போதே நமக்கு ஒரு உரல் ஞாபகம் வந்திருக்கும். ஓகேங்களா, அதே உரல் தான் இங்க நம்ம வீட்டுல பயன்படுத்துற உரல். ஓகேங்களா, உரலு. ஓகேங்களா, உரல்னா உரல். அடுத்ததா உரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அடைதல். ஓகேங்களா, என்னது? அடைதல். உரல்னா அதே உரல். ஓகேங்களா, நம்ம வீட்டுல அந்த காலத்துல பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இப்ப பயன்பாட்டுல இல்ல நிறைய இடத்துல. அந்த உரல் தான் உரல் தான். ஓகேங்களா, உரல்னா அடைதல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா உறவு உறவு. இந்த உறவுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். ஓகேங்களா, உறவுனா உறவினர்கள், சொந்தம், இந்த மாதிரி எந்த சொற்கள் வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, சொந்தம், உறவினர், ஓகேங்களா, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிப்போம். இந்த உறவு அப்படின்னா என்னன்னா வலிமை. உறவுனா என்னது? வலிமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரா வந்துச்சுன்னா வலிமை. அதுவே இந்த உறவுனா நம்ம எப்பவும் சொல்ற சொந்த பந்தங்கள். ஓகேங்களா, அடுத்துதான் உரி உரி. ஓகேங்களா, மட்டையை உரி. ஓகேங்களா, பட்டை, மர உரி. ஓகேங்களா, இது எல்லாமே உரிக்கிறது. ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம உரிக்கிறோம்னா அதற்கு பேரு இந்த உரி வரும். ஓகேங்களா, மட்டை, மர உரி. ஓகேங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மர உரி. அடுத்ததா பட்டை, பட்டை அல்லது மர உரி. அடுத்ததா இந்த உரி. ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய இடத்துல இந்த உரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, உரினா என்னன்னா ஒரு தூக்குல. ஓகேங்களா, தூக்குல அந்த காலத்துல சின்ன சின்ன விலங்கு கிட்ட இருந்து ஓகேங்களா காப்பாத்துறதுக்காக பண்டங்களை இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி வீட்டோட கூரையிலே எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி அந்த இடத்துல தொங்க விட்டுருவாங்க அந்த பானையை. ஓகேங்களா, உரி மாதிரி கட்டி ஒரு அதுல பானையோ ஏதோ ஒரு பாத்திரமோ வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதை தொங்க விட்டுருவாங்க. அதுக்கு பேரு தான் உரி. ஓகேங்களா, அப்படின்னா பண்டங்களை பாதுகாக்கும் தூக்கு. ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, பண்டங்களை பாதுகாக்கும் தூக்கு. உங்களை அல்லது நீங்க சிம்பிளா தூக்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தூக்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சின்னதா கயிறு கட்டி அதற்குள்ள பாத்திரத்தை வச்சு பாதுகாப்பாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்கும் பூனை கிட்ட இருந்தோ நாய்கிட்ட இருந்தோ அவங்களோட உணவுகளை, பண்டங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த உரி பயன்படுத்தப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர்ல நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா தூக்கு அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஒரு 9 பேர். ஓகேங்களா, 18 சொற்கள் இருக்கு. இந்த 18 சொற்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா திரும்ப திரும்ப படிங்க. நாளைக்கு ஒரு நாள் கேப் இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த வீடியோ வரும். ஸோ நீங்க தாராளமாக இன்னைக்கு ஒரு 5 சொற்களுக்கான பொருளை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட நாளைக்கு ஒரு 5 சொற்கள் ஓகேங்களா ஈஸியாவே இந்த 10 பேர், நம்ம 9 பேர் 10 பேர் நடத்துறோம். ஸோ ஓகேங்களா, ஒரு 18 சொற்கள் ஓகேங்களா. இந்த இன்னைக்கு 9 நாளைக்கு 9 படிச்சா கூட நீங்க எளிமையா இதை படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஏன்னா டெய்லி படிச்சாலும் நமக்கு சலிப்பா போயிடும். ஓகேங்களா, அதனால என்ன பண்ணலாம், ஒரு 4 5 ஓகேங்களா ஈ வரைக்கும் இன்னைக்கு படிங்க, மிச்சம் இருக்கிறத நாளைக்கு படிங்க. ஓகேங்களா, இப்படி நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல அவங்க என்ன வேணா கொடுக்கட்டும், நம்ம கரெக்டான ஆன்சரே தெரியலனாலும் எலிமினேட் பண்ணி ஈஸியா நம்மளால
இதுவாதான் ஆன்சர் இருக்குன்னு நம்ம கான்பிடண்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் நிறைய சொற்கள் இருக்கு. ரகர ரகர வேறுபாடு இல்லாம நகர நகர வேறுபாடு எல்லாம் இருக்கு. அதெல்லாமும் நம்ம வரப்போற நாட்கள்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க படிச்சுட்டே வாங்க. நம்ம எக்ஸாம் டைம்ல நம்ம இப்ப படிக்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஒரு பலனை கொடுக்கும். ஓகேங்களா? இவ்வளவு விஷயம் நம்ம செய்யறது இன்னைக்கு சின்னதா தெரியலாம். ஒரு 10 பேரை படிக்கிறோம், 9 பேர் படிக்கிறோம் அப்படின்னு தெரியலாம். ஆனால் எக்ஸாம் டைம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஒரே நேரத்துல உட்காந்து ஒரு 200 300 பேரை ஒரே டைம்ல படிக்கணும்னா படிக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால நம்ம இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு போவோம். கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் வேற என்ன தலைப்புகள்ல உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையும் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளை மறுநாள் வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதேனும் உங்களை ஜிஎஸ்க்கு வீடியோஸ் வேணுமா, மேக்ஸுக்கு வீடியோஸ் வேணுமா, எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க. நான் அதையும் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.